அதாவது இப்ப வந்து திருப்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி குப்பையெல்லாம் வந்து எங்க ஊருக்கு பேரு நம்ம வெள்ளியம்பாளையம் பகுதிக்கு, நம்ம திருப்பூர் ரோட்ல ஊத்துக்குளி ரோட்ல இருக்கிற வெள்ளியம்பாளையம் பகுதிக்கு அன்னைக்கு அதாவது எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி இந்த மக்கள் எல்லாம் இந்த குப்பை வேண்டாம், அதுக்கு மீறி ஒரு 15 லோடு குப்பையை வந்து அந்த இதுல கொட்டிருக்காங்க, அந்த பாறைக்குழியில கொட்டிருக்காங்க. அந்த பிரச்சனையே பாத்தீங்கன்னா இந்த சுத்தி இருக்கிற கிராமம் 3 மாசத்துல எல்லா போர் தண்ணியிலையும் கழிவு நீர் வருதுங்க. இங்க நிக்க முடியல. இப்ப நாங்கெல்லாம் பாருங்க வந்து நிக்கிற 15 லோடு குப்பை, இங்க சுவாசிக்க முடியல, நிக்க முடியல. இதையெல்லாம் மீறி மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் அராஜகத்தோட இன்னைக்கு திமுக ஆட்சி பாத்தீங்கன்னா இந்த திமுக மேயர் அவர் பாத்தீங்கன்னா இங்க அனுப்பிச்சுட்டு இருக்காரு. என்ன ஆட்சி பண்றீங்க திமுக ஆட்சி? இந்த அவ்வளவு எல்லாம் இந்த ஆளுங்கட்சியார் திமுக காரங்க இருக்கிறீங்களா, இந்த ஊர்ல இருக்கிறீங்களா, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு ஊருக்குள்ள வேண்டியது இல்லையா? நீங்களா வர வேண்டியது இல்லையா? இப்ப 10 லோடு உள்ள கொட்டி இருக்கிறாங்க, இப்ப 5 லோடு உள்ள போய் நிக்குது. யார் கேட்பாங்க? இந்த பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? ஒரு 10 பேர் வந்து முன்னாடி நின்னாங்க, அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, உள்ள ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் போலீஸ் கூட்டிட்டு போய் சிவன்மலையில் வச்சுட்டாங்க. யாருதான் முன்னாடி வருவாங்க? இப்படியே ஏமாத்தி இந்த மக்களை புதகுடியிலேயே புதைச்சிருவீங்களா இருக்குது. ஒரு பக்கம் தண்ணி கெட்டு போச்சு, சிப்காட் பக்கம் சுத்தி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. இப்ப இந்த குப்பையும் கூட நீங்க கொட்டி இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற ஊரெல்லாம் குடிக்கிறதுக்கு இல்லாம பண்றதுக்கு அத்தனை வேலையும் பண்றாங்க இந்த திமுக ஆட்சி. அவ்வளவு மோசமான இன்னைக்கு ஆட்சி இந்த ஆட்சி. ஏன்னா இவ்வளவு மக்கள் பரிதவிச்சு ரோட்ல வந்து நின்னா, பஸ் ஸ்டாப்ல நின்னா கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடறாங்க. இதுதான் நிலைமை. யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? எம்எல்ஏங்கிற முறையில் நான் வந்து இங்க நிக்கிறேன். ஒரு நாள் ஒரு நட குப்பை கூட அந்த உள்ள போக கூடாதுங்க. இந்த இடத்துல முதல் 15 லோடு குப்பை கொட்டி இருக்கிறீங்க, அதை முதல் வெளியே எடுத்துட்டு வாங்க. எங்க பசங்க இங்க மகளிர் ஒரு 10 பேரையுமே ஆள் ஒரு 15-20 பேர்த்து கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சிருக்கீங்க. அவங்களை கொண்டாந்து வெளியே விடணும். இதுதான் எங்களுடைய தீர்வு. இந்த அத்தனை அதிகாரி வரணும், கலெக்டர் முதல்ல இந்த இடத்துக்கு வரணும். எம்எல்ஏவா இங்கதான் கோர்ந்திருப்போம், மக்களோடு மக்களாட்டம் இருப்போம். எக்காரணத்தை கொண்டு ஒரு நட குப்பை கூட அந்த பாறைக்குழியில் கொட்டுறதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இதுதான் எங்களுடைய இறுதி முடிவு, மக்களுடைய முடிவு இதுதான். இதுக்கு மக்கள் தான் முடிவு பண்ணணும்.